சுதா மூர்த்தி எளிமையால் உலகத்தை வென்ற ஒரு பெண். இந்த வீடியோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து எளிமை, அறிவு, மனிதநேயம் ஆகியவற்றால் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய சுதா மூர்த்தி அவர்களின் உண்மை வாழ்க்கை கதை. சுதா மூர்த்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே படிப்பில் மிகவும் திறமையானவர். அந்த காலத்தில் பெண்கள் என்ஜினியரிங் படிப்பது மிகவும் அரிதான விஷயம். ஆனால் சுதா மூர்த்தி அதை ஒரு தடையாக பார்க்கவில்லை. அவருக்கு பல தடைகள் ஏற்பட்டன. காலேஜ், ஆண்களின் மத்தியில் இவர் ஒருவர்தான் பெண். அங்கு பெண்களுக்கு தனி கழிப்பிடமில்லை. அனைவரும் கேலி செய்தனர். இதையெல்லாம் தாண்டி அவர் வென்று காட்டினார். இந்தியாவின் முதல் என்ஜினியரிங் மாணவி. அவர் என்ஜினியரிங் படிப்பில் மாநிலத்திலேயே முதல் இடம் பெற்றார். அது மட்டுமல்ல, தங்கப் பதக்கமும் பெற்றார். படிப்பு முடித்த பிறகு ஒரு பெரிய கார் நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்தார், டாடா இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த நிறுவனம் பெண்கள் வேலைக்கு ஏற்றவர்கள் இல்லை என்று நேரடியாக மறுத்தது. இந்த அவமதிப்பை சுதாமூர்த்தி அமைதியாக ஏற்கவில்லை. அவர் அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு தைரியமான கடிதம் எழுதினார். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கூறினார். அந்த நிறுவனத்தின் தலைவர் சுதாமூர்த்தியின் தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த முடிவை மாற்றினார். உடனே அந்த நிறுவனத்தில் முதல் பெண் என்ஜினியர் சுதாமூர்த்தி நியமிக்கப்பட்டார். அது அந்த காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பமாக இருந்தது. அந்த கடிதம் அவரின் வாழ்க்கையையே மாற்றியது. சுதாமூர்த்தி நாராயணமூர்த்தி அவர்களை திருமணம் செய்தார். பின்னர் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அந்த நிறுவனத்தை நடத்த அவர் பெரிய உறுதுணையாக இருந்தார். அவர் கோடீஸ்வரராக மாறிய பிறகும் சுதாமூர்த்தி தன் எளிமையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. இவர் வாழ்வில் பல பேருக்கு உதவியுள்ளார். அதில் ஒரு உதாரணம், அவர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு அவர்கள் அன்பளிப்பு வாங்குவதில்லை. அதற்கு பதிலாக நன்கொடை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள். ஒருமுறை அவருக்கு விமானத்தில் இடம் கிடைக்கவில்லை. அப்பொழுது அங்கு முதல் வகுப்பில் இருந்தவர் அவருடைய இருக்கையை அவருக்காக விட்டு கொடுத்தார். அதை அவர் மனதில் வைத்து அந்த இருக்கையை விட்டு கொடுத்தவருக்கு அவரின் குழந்தைகளை அம்பானி ஸ்கூல் எனும் மிகப்பெரிய ஸ்கூலில் படிப்பதற்கான மொத்த தொகையும் தானாக முன்வந்து அளித்துள்ளார். ஒருமுறை ரயிலில் போகும்போது ஒரு பெண் பயணச்சீட்டு இல்லாமல் பிடிபட்டாள். உடனே இவர் முன்வந்து அந்த பெண்ணுக்கு அந்த பயணச்சீட்டு தொகையை அளித்து அவளை ஒரு காப்பகத்தில் சேர்த்து அதுக்கான தொகையையும் கட்டியுள்ளார். அந்த பெண் வளர்ந்த பின் நல்ல நிலைக்கு வந்தவுடன் அவரை கண்டு அவருக்காக ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்து கொடுத்துள்ளார். இதுபோல் பல கதைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் யார் என்றால், இன்ஃபோசிஸ் கம்பெனி முதலாளியின் மனைவியும் அந்த கம்பெனிக்கு உறுதுணையாக இருந்தவரும். இவருடைய மருமகன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் ரிஷி சுனாக் ஆவார். இவருடைய கதையை ஆன்லைனில் தேடி பாருங்க. உங்களுக்கு பல மோட்டிவேஷன், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் மனித நேயமாக நடப்பதற்கும் பல உதாரணங்கள் கிடைக்கும். श्रीमती सुधा मूर्ति, समाज सेवा. இதுபோல் அனைவரும் தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த கதையை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிரவும். This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.